ஆகவே நாம் எங்க போடுறோம்? எங்க போற ஆரம்பிச்சிடுறோம்? இயற்கைகள் இருக்கிற இடத்துக்கு உள்ள போய் கொஞ்சம் அதுல கொஞ்சம் அமைதியா இருக்கலாம், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு என்ன செய்யறோம்? அதற்குள்ளே நுழைந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, இதுதான் ஆண்டவருடைய பிரசன்னமும் அது போன்றதுதான், தேவ பிரசன்னமும் அது போன்றதுதான். எப்படி ஒரு இயற்கைக்குள்ள நீங்க இருக்கும்போது சில நேரத்துல பாத்தீங்கன்னா மனுஷ அங்க இல்லாத இடத்துக்குள்ள ஒரு தனியா இடத்துக்குள்ள ஒரு இயற்கைக்குள்ள உட்கார்ந்துருந்து வச்சுங்களேன், சில நேரத்துல நம்ம அங்கிருந்து வெளியே என்ன செய்ய முடியாது, இங்கேயே இருந்துடலாம் போல இருக்கும். ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், அவைகளை பார்க்கும் போது, அந்த பச்சை பசையல் என்று இருக்கும்போது, அந்த குருவிகளும் அவைகளுக்கு காலையிலே எழுந்து பாடுவதையெல்லாம் கேட்கும் போது, அங்கே ஓடுகின்ற அந்த நீரோடைகளை பார்க்கும் போது இங்கேயே இருந்து விடலாம் என்று சொல்லி நம்முடைய எண்ணங்கள் தோன்றுவதுண்டு. காரணம், அவைகள் தேவனுடைய கட்டளைகளின்படி மட்டுமே நடக்கிறது, அவைகள் தேவனுடைய நீதியின்படி மாத்திரமே செய்கின்றது, அவைகள் தேவனுடைய உடன்படிக்கையை மீறினதில்லை. ஆகவே தான் அவைகளை கண்டவுடன் நம்மையும் அறியாம ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அதுபோல தான் கடவுள் கூட சேர்ந்தாலும் அப்படித்தான் இருக்கும், அந்த மகிழ்ச்சி தான். ஒருவேளை இயற்கைகளை ஒரு மனிதன் புரிய தெரிந்து விட்டால் கடவுளோடு நீங்கள் சேர்ந்து கொள்ள பழகிக் கொள்வீர்கள். இந்த காட்டிலும் இயற்கைகளை படைத்த அவைகளுக்குள்ள போகும்போதே நமக்கு அது மகிழ்ச்சி கொடுக்குமெனா, அதையே படைத்தவர் எப்படி இருப்பார் உங்களால யூகம் பண்ணவே முடியாது இல்லையா? ஒருவேளை அதை படைத்த அதை பார்க்கும் போதே நம்முடைய உள்ளத்திற்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வருகிறது, அந்த அழகை பார்க்கும் போதே நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி பொங்குகிறது. ஒருவேளை அதனுடைய நிறங்களை பார்க்கும் போதே மகிழ்ச்சி நமக்குள்ளே பொங்குகிறது. அதனுடைய வாசனைகளை நாம் கேட்க உடனே, அதை முகர்ந்த உடனே நமக்குள்ளே மகிழ்ச்சி வருகிறது இல்ல? இதையே பார்த்தால் இதற்குள்ளே இருந்து விடலாம் என்கிற எண்ணம் உண்டாகுதல்லவா? அப்போ பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்? அவருடைய மகிமையினால் நிறைந்து போன ஒரு இடம். அந்த இடத்தை நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. அருமையான